நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சினிமா அப்படின்றது ஒரே ஒரு இனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்குமே அதுக்கு ஜாதி கிடையாது, மனம் கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இனம் கூட கிடையாது. சினிமாவுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு சப்டைட்டில் இருந்தால் போதும், எந்த மொழி படத்தை வேணாலும் யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா, பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கோலிவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டோலிவுட்டாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கோடி கோடியாக கொட்டி இந்த படங்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கட்டப்பா இருக்கார் இல்லையா, அதாவது பாகுபலின்னு சொல்லிட்டு. ஸோ பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா அப்படின்றது கொட்டி எடுக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படின்றது அதை விட பல மடங்கு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஹை பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்ததில் லியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸாக, அதாவது 600 கோடி 500 கோடி அப்படின்னு சொல்லி வெளியிடப்படுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா படம் ரிலீஸுக்கு அப்புறமா எங்கள் தலைவனுடைய படம் இவ்வளோ கால்குலேஷனில் வந்திருக்குப்பா, இவ்வளோ பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி கோலிவுட், டோலிவுட், ஹாலிவுட் இவங்கெல்லாம் நவுந்துக்கிட்டு இருக்கும்போது, சென்ட்ரலில் மோலிவுட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டில் கதை, ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்றத எடுத்து தொடர்ந்து அசத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோலிவுட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த கதைக்குள்ளே தான் பிரம்மாண்டம் இருக்கும், கதையை சுற்றி பிரம்மாண்டம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மோலிவுட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 சூப்பர் டூப்பரான ஹிட் படங்கள் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த 4 சூப்பர் டூப்பரான ஹிட் படங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டையுமே சேர்த்தோம் அப்படின்னா கூட 100 கோடி ரூபா வராது. முதல்ல அது ஒரு 60-70 கோடி ரூபா வருமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா என்னென்ன படங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் ஓசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெறும் 6 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்திருக்கு. பிரம்மயுகம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி இருக்கார் இல்லையா, அவருடைய படம். ஸோ அந்த ஓஸ்லர் பார்த்தோம் அப்படின்னா ஜெயராமன் இருக்கார் இல்லையா, அவருடைய படம். இதுக்கப்புறமா தான் பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு நஸ்லன் கே கபூர் அவருடைய படம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 திரைப்படங்கள் அப்படின்றது சூப்பர் டூப்பராக வந்ததோட மட்டும் இல்லாமல் டொமினோ தாமேசனுடைய ஒரு படம் அப்படின்றதும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஹிட் படங்கள் அப்படின்றத இந்த வருஷம் தொடங்கி ஒரு 2 மாதத்துக்குள்ள 4 சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள், அதுவும் மலையாளத்தில் மட்டும், கேரளாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படங்கள் கிடையாது. அந்த படங்கள் வெளியானதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அந்த படங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஏன் தமிழ் சினிமாவில் நடக்கலை, இது ஏன் இங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்கு இல்லையா, அதை கண்டுக்காததுனால அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு உச்ச நட்சத்திரம் இருக்காரா, அவருடைய படத்துக்கு நான் போவேன்ப்பா, அவருடைய படத்துக்கு போய் 500 ரூபானாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு அவருடைய படத்தை ஃபஸ்ட் டே ஷோவில் உட்காந்து பார்ப்பேன். ஆனால் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வருது, யார் இந்த ஹீரோஸ்லாம் யாருன்னே தெரியாது, இவங்க படத்தை ஏன் நான் போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா. அதுதான் தமிழ் சினிமாவாக இருந்தாலும் சரி, டோலிவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஹுட்டாக இருந்தாலும் கெட்டு போகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மம்முட்டி இருக்கார் இல்லையா, மம்முட்டியை விட ஒரு நல்ல நடிகன் பிறந்தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக நடிக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாரு பிரம்மயுகம் அப்படின்ற படத்தில். ஸோ இந்த பிரம்மயுகம் படம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஹெய்மர் இருக்கு இல்லையா, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் ஹெய்மர் கேரளாவில் அட்டகாசமாக ஓடுது. ஏன்னா ஓப்பன் ஹெய்மர் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்த ஒரு திரைப்படம். ஸோ இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே கேரளாவில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அப்படின்றது இருக்குது, இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்றத கொண்டு வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்றத எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஜேர்னலில் ஒரு கதை அப்படின்றத எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஹைடெக்காக நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மம்முட்டி மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஆக்டரை வச்சு பிரம்மயுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் அப்படின்றத எடுத்து அங்கே வெளியிடுறாங்க. அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அங்கே அதுக்குமே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இத்தனைக்கும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம மம்முட்டி இருக்கார் இல்லையா, மம்முட்டி நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாம் ஓஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராமன் இருக்கார் இல்லையா, அவருடைய திரைப்படம் அப்படின்றது வருது. அவருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அந்த படமுமே வேற லெவலில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறமா நம்ம டொவினோ தாமஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய அன்வேஷியன் கண்டேதும் அப்படின்னு சொல்ற ஒரு திரைப்படம் வருது. ஸோ அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, இல்லை அந்த கண்டென்ட் அப்படின்றத நம்ம படிக்கல அப்படின்றதுனால நமக்கு இதை பற்றி எதுவும் பெருசாக தெரியல அப்படின்னாலும் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா படம் சூப்பராக இருக்குது, வேற ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வெறும் 3 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட ஒரு படம் பிரேமலு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிரேமலு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நஸ்லன் கே கபூரும் மமிதா பைஜு இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் தான் நடிச்சிருக்காங்க. நம்ம கிறிஷ் ஏடி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிறிஷ் ஏடியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாத்தான் திங்கள், சூப்பர் சரண்யா அப்படின்ற மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டான திரைப்படங்கள் அப்படின்றதெல்லாம் எடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிறிஷ் ஏடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோம் காம், அதாவது ரொமான்டிக் காமெடி
அப்படின்ற ஜேர்னலில் ஒரு திரைப்படம் அப்படின்றத எடுக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிரேமம் திரைப்படம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து லவ் டுடே திரைப்படம் பார்த்துருப்போம் இல்லையா? லவ் டுடேயும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாய்க்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். ஆனால் அதனுடைய ஹிட் அப்படின்றது வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுவுமே 50, 60, 70 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒரு சில இடங்களில் 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கதைகளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இருக்கு இல்லையா? அது கேரளாவில் பெரிய ஸ்டார்ஸ் நடித்தாதான் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஸ்டார் நல்ல கதையில் நடிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த படம் அங்கே பெரிய அளவில் கொண்டாடப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வருஷம் தொடங்கி இன்னும் 2 மாதம் கூட பார்த்தோம் அப்படின்னா முழுசாக முடியறதுக்குள்ள 4 சூப்பர் டூப்பரான ஹிட் படங்கள் அப்படின்றத கொடுத்து மோலிவுட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே தன் பக்கமாக திருப்பியிருக்காங்க. ஆனால் கோலிவுட், ஹாலிவுட் நம்மலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எப்போ ஒரு நல்ல படம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இங்கே நல்ல படம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இங்கேயும் நிறைய நல்ல படங்கள் அப்படின்றதெல்லாம் வருது. ஆனால் அந்த நல்ல படங்கள் இருக்கு இல்லையா, அது கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லிலாம் தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டருக்கு கிடைக்காத அப்ரிஷியேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதே படத்தை அந்த பையன் போயிட்டு மோலிவுட்டில் எடுக்கிறாரு, மலையாளத்தில் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த பையனுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கால் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த பையனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக அந்த படம் அப்படின்றத எடுத்து முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டேரக்டருக்கு இங்கே வாய்ப்புகள் அப்படின்றத வழங்கப்படலை. வாய்ப்பு வழங்கப்படலைன்றதை தாண்டி அவர் எடுத்த படமே இங்கே செலிப்ரேட் பண்ணப்படலை அப்படின்றது தான் பிரச்சனை. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா குட் நைட், டாடா இந்த மாதிரியான சூப்பரான திரைப்படங்கள் அப்படின்றதெல்லாம் வருது. ஆனால் அந்த திரைப்படங்களை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறதுக்குள்ள அந்த ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி படாத பாடு அப்படின்றது பட வேண்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஏன் வந்துட்டு மலையாள சினிமா அளவுக்கு தமிழ் சினிமாவால் வர முடியல, ஏன் மலையாள சினிமாவில் டெலிவரி பண்ணக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம கேள்வியிலேயே பதில் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே நல்ல சினிமாக்கள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே நல்ல சினிமாக்கள் கொண்டாடப்படலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய நல்ல நல்ல திரைப்படங்கள் நான் பார்த்தோம் அப்படின்னா என்னடா இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு ரெகக்னேஷன் அப்படின்றது கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நானே பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அச்சா இது நல்லா இருக்குல்ல, இந்த படத்துக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்மளுமே நிறைய படத்தை ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல படங்கள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது சின்ன சின்ன பட்ஜெட்டில். ஆனால் இங்கே ரீரிலீஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஸோ தேட்டர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்ம தப்பே சொல்ல முடியாது. நீங்கள் அதாவது என்னையும் சேர்த்து தான் நம்ம சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு வரவேற்பு அப்படின்றது கொடுக்குறோம். அங்கேயும் அந்த படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க அந்த சின்ன பட்ஜெட் படங்களையும் ஓட்டுவாங்க. ஸோ சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இங்கே வரவேற்பு கிடையாது. புது டேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹீரோ என்னதான் நல்லா நடிக்கிறான் அப்படின்னாலும் அவனுக்குன்னு சொல்லி ஒரு வரவேற்பு கிடையாது, ஒரு அங்கீகாரம் கிடையாது. அப்படின்றதுனால ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபாயத்தின் பக்கமாக திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரீரிலீஸ் அந்த ட்ரெண்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, 3 படத்தில் ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழைய படங்கள் அதாவது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமா இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வருஷம் தொடங்கி 2 மாதத்துக்குள்ள 4 நல்ல திரைப்படங்கள் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே மலையாள சினிமா மாதிரி ஒரு கதை வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலே குறை இருக்கா, இல்லை ஹீரோஸ் மேலே குறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஃபேன்ஸான நம்ம மேலே தான் குறை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு அந்த ஹீரோவை பிடிக்கும், எனக்கு அந்த ஹீரோவை பிடிக்கிறதுனா நான் அவருடைய ஃபேன். அவர் என்ன பண்ணாலும், அவர் டான்ஸ் ஆடினா எனக்கு போதும், அவர் பைக் ஓட்டினா எனக்கு போதும், அவர் குட்டிக்கரணம் போட்டால் எனக்கு போதும், அவர் பஞ்ச் டைலாக் பேசினா எனக்கு போதும் அப்படின்னு இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு கதை இருந்தால் தான் நான் பார்க்க வருவேன் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, உங்களுடைய கருத்து இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஒரு ஆசை இருக்கு இல்லையா, இப்படி ஒரு படம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே மம்முட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரின சேர்க்கையாளராக கூட நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்ஸ் அப்படின்றது ஹீரோஸ்க்கு வரணும்னா நம்ம இதை பண்ணால் நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளை கேலி பண்ண மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம இதை பண்ணால் மட்டும்தான் அதை ஒரு மாதம் நினச்சி வருவாங்க அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு உடையணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல நல்ல கதைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கணும். அந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளை நம்ம அங்கீகரிக்கிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான கதைகளை ஆடியன்ஸ் அங்கீகரிக்கிறாங்க, அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம இப்படி படம் பண்ணோம் அப்படின்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே தமிழ் சினிமா இன்னும் நல்ல சினிமாவாக மாற முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மேலே சொன்ன 4 படங்கள் இருக்கு இல்லையா, பிரேமலூரில் ஆரம்பித்து பிரம்மயுகம் வரைக்கும் நீங்கள் இந்த 4 திரைப்படத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.